முன்னொரு காலத்துல மதுரைக்கு ஒரு சித்தர் வந்து பல மாயாஜால சக்திகளை காட்டிட்டு இருந்திருக்காரு. இப்படியே இவர் பிரபலமாகி இந்த விஷயமானது மன்னர் அபிஷேக பாண்டியர் வரைக்கும் போயிருது. இப்படி இந்த சித்தரை பத்தி கேள்விப்பட்ட அபிஷேக பாண்டியர் தனக்கு பல நாட்கள் ஆகியும் குழந்தை இல்ல, இந்த ஒரு பிரச்சனைய அந்த சித்தரால தீர்த்து வைக்க முடியுமோன்னு தன்னுடைய வீரர்களை அனுப்பி அந்த சித்தரை கூட்டிட்டு வர சொல்றாரு. அப்படி அங்க வந்த வீரர்கள் சித்தர்கிட்ட வந்து, ஐயா உங்களை பத்தி எங்க மன்னர் நிறையவே கேள்விப்பட்டிருக்காரு, அதனால உங்களை பார்த்தே ஆகணும்னு உடனே கையோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு, அதனால எங்க கூட வாங்கயான்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த சித்தர், என்னால அங்க வர முடியாது, உங்க மன்னர் என்ன பார்க்கணும்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சித்தர் சொல்றாரு. இதை கேட்ட வீரர்களும் இந்த விஷயத்தை மன்னர் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டு கோபப்பட்ட மன்னர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து சித்தரை கண்டுபிடிச்சு சித்தர் கிட்ட போய், ஐயா நீங்க யாரு, பாக்குறதுக்கு வினோதமாக இருக்கீங்க, எதனால இதெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு சித்தர், ஐயா எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு எதுவும் வேணும்னா என்ன தயங்காம கேளு அப்படின்னு சித்தர் சொல்றாரு. அப்ப இதை கேட்ட மன்னர் சாதாரண இந்த சித்தருக்கு இவ்வளவு ஆணவமான்னு அங்கிருந்த ஒரு விவசாயி கிட்ட இருந்த கரும்பை வாங்கி, ஐயா அங்க இருக்க யானை சிலையை கூப்பிட்டு என் கையில இருக்க கரும்பை சாப்பிட வைக்க முடியுமா அப்படின்னு மன்னர் கேட்டதுக்கு அங்கிருந்த எல்லா வீரர்களும் இந்த ஒரு சித்தரை பத்தி ஏளனமாக சிரிக்கிறாங்க. உடனே அந்த நிமிஷமே அங்கிருந்த அந்த யானை சிலைக்கு உயிர் வந்து வேகமாக வந்து மன்னர் கையில இருந்த அந்த கரும்பை சாப்பிட்டது. உடனே இதை பார்த்த மன்னர் அதிர்ச்சியோட நிக்கிறாரு. அப்ப கோபமாக வீரர்கள் இந்த சித்தரை அடிக்க பாயும்போது வீரர்களால இந்த சித்தரை நெருங்க கூட முடியல. அப்படி இதை பார்த்த மன்னர் வந்தது சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு அந்த சித்தர்கிட்ட போய், ஐயா நீங்க சாதாரண மனுஷனா இருக்க முடியாது, உண்மையை சொல்லுங்க ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சித்தராக வந்த சிவபெருமான் தன்னுடைய உண்மையான தோற்றத்தை காமிச்சு அங்க இருக்க எல்லாருக்குமே காட்சி கொடுத்து மன்னரை பார்த்து, அபிஷேக பாண்டியா உனக்கு குழந்தை பேர் உண்டாகும் சொல்லி அந்த இடத்துல மறைஞ்சு போறாரு. அப்ப இதை பார்த்த மன்னர் வீரர்கள் அங்கிருந்த மக்கள்னு இதை பார்த்து மெய் சிலிர்த்து போயிருக்காங்க.